வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோபு 7ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 37.17% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களைப் போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல்மிகு இரவுகள் எனக்குப் பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். புழுவும் புழுதிப்படலமும் போர்த்தின என் உடலை. வெடிச்சது என் தோல், வடிந்தது சீழ். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. எம் உயிர் வெறுங்காற்றை என்பதை நினைவுகூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையைக் காணா. என்னைக் காணும் கண் இனி என்னைப் பார்க்காது. எம் மேலும் கண்கள் இருக்கும். நானோ இரேன். கார்முகில் கலைந்து மறைவது போல் பாதாளம் செல்வோர் ஏறி வாரார். இனி அவர்கள் தம் இல்லம் திரும்பார். அவர்களது இருப்பிடம் அவர்களே அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன். என் மனத்தின் வேதனையை எடுத்துரைப்பேன். உள்ள கசப்பில் முறையிடுவேன். கடலான் அல்லது கடலின் பெருநாகமா? காவல் என்மீது வைக்கலானீர். என் படுக்கை ஆறுதல் அளிக்கும். என் மெத்தை முறையீட்டை தணிக்கும். என் பேனாகில் கனவுகளால் என்னை கலங்க வைக்கின்றீர். காட்சிகளால் என்னை திகிலடைய செய்கின்றீர். ஆதலால் நான் குரல்வளை நெரிக்கப்படுவதையும் வேதனையை விடச் சாவதையும் விரும்புகின்றேன். வெறுத்துப் போயிற்று. என்றென்றும் நான் வாழப்போவதில்லை. என்னை விட்டுவிடும். ஏனெனில் என் வாழ்நாள்கள் காற்று போன்றனவே. மனிதர் எம்மாத்திரம். நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் என்ன? உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க? காலைதோறும் நீர் அவர்களை ஜாய்ந்தெறிய. மணித்துளிதோறும் அவர்களை சோதிக்க. எவ்வளவு காலம் என்மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்? என் எச்சிலை விழுங்குமளவுக்குக் கூட என்னை விடமாட்டீரா? மானிடரின் காவலரே, நான் பாவம் இழைத்துவிட்டேனா? உமக்கு நான் செய்ததென்னவோ? என்னை இலக்காக ஆக்கியதேன்? உமக்கு நான் சுமையாய்ப் போனதேன்? என் மீறலை மன்னியாதது ஏன்? என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன்? இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன். நீர் என்னைத் தேடுவீர். நான் இல்லாது போவேன். நாம் 1189 அதிகாரங்களில் 443 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.